ஒவ்வொரு நாளும் படுக்கைக்குப் போகும் போதும் படுக்கை விட்டெழுந்த போதும் உன் மனச்சாட்சியை விசாரணை செய். மனச்சாட்சிக்கான விசாரணையையே நான் தியானம் என்றேன். அந்த விசாரணையை ஆரம்பிக்க 2 அல்லது 3 நிமிடங்களும் போதுமானது. உனக்கு விரும்பிய எந்த முறையில் இருந்தோ, நின்றோ, படுத்தோ, உமக்கு விருப்பமான முறையில் தொடங்கலாம். அது பழக்கத்துக்கு வரும்போது நீர் முறைப்படி அமர்ந்து தியானத்தில் ஈடுபடலாம். அந்த முறையில்தான் அமர வேண்டுமென்பதும் அமர வேண்டிய திசையும் கூட முக்கியமில்லை. நேரம் மட்டும் முக்கியமானது. அது அதிகாலை 4:30 மணி. தியான நேரத்தை நீரே அதிகரித்துக் கொள்ள உன் மனமே உனக்கு காலப்போக்கில் வழிகாட்டும். ஞானிகள் வருடக்கணக்காக தவமிருக்கிறார்கள் என்றால் அவர்களின் எண்ணங்கள் வருடக்கணக்காக நினைக்கும் அளவுக்கு விரிந்து செல்லுகிறன என்பதே கருத்தாகும். தொடக்க ஆரம்பத்தில் 2 நிமிடங்கள் மட்டும் தியானத்தை ஆரம்பித்து உனது அந்த 2 நிமிட எண்ணங்கள் நாள்தோறும் எவ்வாறு படிப்படியாகத்தாக விரிவடைந்து செல்லும் என்பதற்கான உதாரணத்தை பாருங்கள். இந்த எண்ணங்களின் விரிவை இவ்வளவுடன் நிறுத்திவிட உன்னாலும் முடியாது, என்னாலும் முடியாது. ஆனால் இயந்திரமயமான இந்த உலகில் வாழும் உனக்கு அதிகாலை 4:30 மணி தவிர்ந்த வேறு நேரங்களில் முறைப்படியிருந்து வணங்க முடியாதென்பதற்காகவே நான் அதிகாலை 4:30 தியானத்தை மட்டும் வலியுறுத்துகின்றேன். ஆனால் உனக்கு நித்திரையில் கூட உந்தியானத்தில் ஈடுபட முடியும். 24 மணி நேரமும் உன்னால் தியானம் செய்ய முடியும் என நான் சொல்லியுள்ளேன். நின்றும் இருந்தும் கிடந்தும் வேலை செய்யும் பொழுதும் உண்ணும் போதும் கூட தியானத்தை செய்ய முடியும் எனக் கூறியுள்ளேன். அருச்சுனன் வில்லு அம்புடன் யுத்தகளத்தில் இருந்த போதும் தியானத்தில் இருந்தான் என்பது உண்மைதான். தியாத்தின் போதான எண்ணங்கள் எவ்வாறு படிப்படியாக விரிந்து செல்லும் என்பதற்கான உதாரணங்களாக இங்கு சிலவற்றை தந்துள்ளேன். இவை இன்னும் எல்லையற்று விரிவடையும். தியானத்தின் போதான எண்ணத்தின் ஆரம்பம் கடவுள் இருக்கின்றார். அவர் மனிதரின் வெற்றிக்காக எல்லாவற்றையும் வைத்துள்ளார். என்னாலும் வெற்றி பெற முடியும். என்னாலும் சாதிக்க முடியும். என்னை வலிமையாக்கிக் கொள்ள முடியும். கடவுள் விரும்புகின்ற விதமாக நான் நல்ல எண்ணங்களையே தேட விரும்புகின்றேன். என் செயல்கள் எனக்கு நல்லவற்றை மட்டுமே தரும் என்று திடமாக நம்புகின்றேன். என் செயல்கள் மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்த நான் இடமளிக்க மாட்டேன். மற்றவரும் இன்பமாக வாழ என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வேன். நான் ஆரோக்கியமாக இருக்க என்னால் ஆன எல்லாவற்றையும் கடைப்பிடிக்கும் மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ளுவேன். நான் நல்லறிவை தேடுவேன். உண்மையான அழகு எது? உண்மையான அன்பு எது? உண்மையான மகிழ்ச்சி எது? உண்மை எது என்பன பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிப்பேன். நல்லதைப் புரிவதற்காகவே நான் கடவுளால் உருவாக்கப்பட்டுள்ளேன் என திடமாக நம்புகின்றேன். நான் முன்னேறிச் செல்வேன். என்னை நாடிச் செல்வம் வரும். அறிவு தேடி வரும். வீரம் ஓடி வரும். அதில் எந்தச் சந்தேகமும் இல்லை. நான் தவறாக நடந்து கொள்ளாதவரே எனக்கு தோல்வி வரமாட்டாது என்று திடமாக நம்புகின்றேன். தோல்வி என்னை திருத்தும் நீதி என்பதில் எனக்குச் சந்தேகமே இல்லை. கடவுளை திடமாக நம்புகின்றேன். கடவுளின் நீதியை திடமாக நம்புகின்றேன். இதனால் நான் எந்த நிலையிலும் பயம் கொள்ள மாட்டேன். கடந்து வந்த பாதையின் அனுபவம் பற்றி எனக்கு கவலை வருவதில்லை. எதிர்காலம் பற்றிய கவலையும் எனக்கில்லை. அவற்றை கடவுள் பார்த்துக் கொள்ளுவார் என திடமாக நம்புகின்றேன். நிகழ்காலத்தில் என் செயல்கள் எனக்கு நன்மை தருவனவாகவும் பிறருக்கும் தீங்கிழைக்காமல் அவர்களுக்கும் நன்மை கொடுப்பனவாகவும் இருக்க வேண்டுமெனவும் மட்டுமே என் முழு கவனத்தையும் திணிக்கின்றேன். மற்றவருடன் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளுகிறேன். என்னை யாரும் நல்லவனாகவோ வல்லவனாகவோ மாற்ற முடியாது. எவரிலும் நான் தங்கியிருக்க மாட்டேன். எனக்குத் தேவையானவற்றை நானே தேடிக் கொள்ளுவேன். நான் என்னை கடவுளாகியவருக்கு மட்டுமே ஒப்படைப்பேன். வேறு எவரிடமும் என்னை ஒப்படைக்க மாட்டேன்.
என்னை முன்னேற்றுவதற்கான போதிய வாய்ப்புகள் கடவுளால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டுள்ளதை நம்புகிறேன். வாய்ப்புகள் என்னை தேடி வருகிறதென நான் எண்ணுவதில்லை. காற்றுள்ள போதே நான் தூற்றிக் கொள்ளுகின்றேன். பொருத்தமான வாய்ப்பை நானே தெரிந்தெடுப்பேன். நான் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமானவன், உறுதியானவன். என் முயற்சியினாலன்றி என் வெற்றியை, என் சாதையை ஏற்படுத்திக் கொள்ள முடியாதென்பதை நான் கடவுளை நம்புவது போல திடமாக நம்புகிறேன். இந்த உலகில் என்னாலும் அற்புதங்களை நிகழ்த்திக் காட்ட முடியும். எப்போதும் இருக்கிற வாய்ப்புகளும், எப்போதும் என்னால் செய்யப்படும் தீர்மானங்களும், என் செயல்களும் சரியானவை, சரியான நேரத்தில், சரியான அளவில் பெற்றுக்கொள்ள உதவியாக அமையும். அனுபவங்களையும் அறிவையும் கடவுளை மதிப்பது போல மதிக்கின்றேன். பரந்த அறிவுலகில் குழந்தை போல எப்போதும் கற்றுக்கொள்ளவே முயலுகிறேன். என் சாதனையே என் வைராக்கியம். என் சாதனை ஏனைய சாதனையை படைத்திருக்கின்றவர்களின் சாதனையை விட மேலானதென்று எண்ணமாட்டேன். என்னை யாராலும் அழைக்க முடியாது. நான் கடவுளின் பிள்ளை என்று உன் எண்ணங்கள் விரிவடைந்து செல்லும் என்று முத்தையா முனிவர் சொன்னார். கரோலிசப்பு மெண்டிஸ்.